Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டேஸ்டியான மட்டன் சுக்கா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 1/2 kg மட்டன் எடுத்துக்கிறேன் நான். இது நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்படி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்காக்கு அதான் ரொம்ப நல்லா இருக்கும். First நம்ம மட்டன் சுக்கா பண்றதுக்கு fresh கறி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 அன்னாசி பூ, 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 பிரியாணி இலை. இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா இதை நீங்கள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுக்கா பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். ரெண்டு காஞ்ச மிளகாய் இப்படி கிள்ளி எடுத்துக்கிறேன். இதுவும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். இதோட 2 அன்னாசி பூ சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கலாம். அப்படின்னா தான் அது வெடிக்காமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் 2 பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சு ரெடியானதுக்கப்புறமா இதில் ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுவும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் கூட போட்டு பண்ணலாம். சுக்கா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 2 தக்காளி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதை நல்லா வதக்குங்க. அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். வதங்கி ரெடி ஆயிடுச்சு. இதில் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா. நம்ம ஃபஸ்ட்டே பவுடர் பண்ணதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்பப்போ தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் சால்ட் எவ்வளவோ டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நார்மலாக எல்லாருமே மட்டனை நல்லா குக்கரில் வேக வச்சு எடுத்துப்பாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த மசாலாவோடவே சேர்த்து வேக வைக்க போகிறோம். அப்படின்னா தான் மசாலா எல்லாமே மட்டனில் நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மட்டன்லேருந்தே தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. அந்த தண்ணியிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்கள், இவ்வளோ தண்ணி விட்டுருக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்து இந்த மட்டனை நல்லா நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். நல்ல தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த டிஷ்க்கு. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்க்க வேணாம். இது சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.